ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான லவ் ஸ்டோரி. சூர்யாவை தேடி மேக்னா வந்த மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி வருவாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களுக்குள்ள காதல் எப்படி உருவாகுது, எப்படி பிரிகிறாங்க அப்படிங்கிற பிளாட்டை வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆன படம். ஸோ வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேப் லீட் தட்ஸ் யூ அப்படின்ற படம் தான். ஸோ இந்த படம் ரொம்பவே சூப்பரான லவ் ஸ்டோரி. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எப்படி சொல்றது, இந்த வந்து எல்லாரும் வந்து டிராவல் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ வெக்கேஷன் ட்ரிப் அந்த மாதிரி ஹீரோயின் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு வந்து வெக்கேஷன் போவாங்க. ஸோ அப்படி போறப்ப அங்கே ட்ரெயினில் ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அவன் வந்து சீட் ஏதோ புக் பண்ணி அது வந்து கிடைக்காம போய் வெயிட்லெஸ்ல இருந்துட்டு அவன் வந்து இப்போ மறைஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த மேலே பேக்ல வைப்பாங்க இல்லையா, அங்கே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேலே போய் படுத்துப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்படிதான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் மீட் பண்ணாங்க. ஹீரோயின் ரொம்பவே அழகா இருப்பாங்க. அண்ட் வந்து ஹீரோ வந்து மேல இருந்து அவங்க கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு அப்படியே பேசியிருப்பான். அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்க இருந்து அந்த ட்ரெயின் போய் அந்த இடத்துல ரீச் ஆகிடும். யூரோப் கண்ட்ரி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ ஃபியூச்சரை பத்தி இந்த லைஃப்பை பத்தி முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கேர்ள். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஹீரோ வந்து கோ வித் ஃப்ளோ, வந்து வாட் எவர் வில் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன். எப்படின்னா அவன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்றவன். இந்த மாதிரி எப்படி சொல்றது, டிராவல் பண்ணி அவங்க தாத்தா வந்து அந்த காலத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவரை மாதிரி வந்து அவர் வழியில வரணும், புக்கெல்லாம் எழுதணும், புத்தகம்லாம் எழுதணும், அப்படி ஹிஸ்டரியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய டிராவல் பண்ற பையன், அவர் மாதிரி ஜாலியா இருக்க பையன். ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க மீட் பண்ணிட்டு அப்படியே அந்த வெளியே வருவாங்க இல்லையா, அந்த ஏர்போர்ட் மாதிரி அந்த பிளேஸ் இருக்கும். அங்கே வெளியே வந்து பேசிட்டே வருவாங்க. ஸோ அப்படியே வந்து பேர் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஹீரோ வந்து மீட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து பார்த்தோன்னே ஹீரோ வந்து பேசுவார், அப்படியே தேங்க்ஸ்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு நல்ல பாண்டிங் வந்துடும். அவன் ஃப்ரெண்டு கூட வருவா இல்லையா, அவன் வந்து நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே கிடையாது. ஸோ இவ வந்து என்ன பண்ணுவா, இவ தனியாக தான் சுற்றுவா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், நீங்கள் வரீங்களா, இங்கே இருக்க இடத்தெல்லாமே எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டவருக்கு கூட்டு போவோம். அந்த ஈஃபில் டவர் மாதிரி ஒரு டவர் இருக்கும். அது வந்து பெரிய டவர்லாம் இல்லை. இப்போ நம்ம படத்துல கில்லி படத்துல ஒரு டவருக்கு போய் விஜய் கூட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு டவர்ல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்க வந்து அந்த இடத்த சுத்தி காட்டுவான். வந்து பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமா வேப்பா அப்படியே அங்க இருந்து கத்துறது, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டனல்குள்ள போடுது. அங்க இருந்து செக்யூரிட்டி தெத்திட்டு வரும்போது குடுக்குன்னு ஓடி வருது. அந்த மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவான். நூலகம் அது இதுன்ட்டு அங்க இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதை பத்தி நிறைய சொல்லுவான். எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, எங்க தாத்தா இதை பண்ணியிருக்காரு, அவங்க தாத்தாவை பத்தி நிறைய புராணமும் அப்படியே சைட்ல பாடுவான். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே ஹீரோ ஹீரோயினை டெய்லி மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வா, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு நைஸ் காயா இருக்கான், வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கா. அவளுக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும் ஹீரோ மேல. ஹீரோவும் அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நைட் எங்க வெளியே போவாங்க. அப்படியே போயிட்டு அங்க குடிச்சிட்டு அப்படியே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுவான். கூட்டு போனா ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் நடக்கும். வந்து ஒரு ரொமான்ஸ் நடக்கும். ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து எப்படின்னா இன்னசென்டான ஒரு கேர்ள். வந்து எப்படி சொல்றது, இந்த டேட்டிங் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒருத்தனுக்காக வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேச்சரா இருக்க ஒரு கேர்ள். ஸோ அப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கும் இவளோட கேரக்டர் அண்ட் குவாலிட்டிஸ்லாம் பிடிச்சிரும். ஆனா இதுல ஒத்து போகாது என்னன்னா, ஹீரோ வேற மாதிரி திங்க் பண்ணுவான், ஹீரோயின் கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணுவான், அவ்வளவுதான். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகும், இவங்க ரெண்டு லவ் பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு டெய்லி பாத்தீங்கன்னா அப்படியே அங்கங்க ரொமான்ஸ்லாம் காட்டுவாங்க. டே பை டே அப்படியே அந்த யூரோப் கண்ட்ரியில இருக்க ட்ரிப் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவ அகெயின் வந்து லண்டன் போறா. லண்டன் போறதுக்கு இவளுக்கு வந்து வீசா வந்துருச்சு. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, லண்டன் போறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ லண்டன் வா, நீ நல்லா எழுதுற, நான் அவனுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லும் போது ஹீரோ வந்து அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோக்கு வந்து அவன் பேஷன் வந்து இந்த மாதிரி ஜேர்னலா ட்ரை பண்ணி நிறைய சுத்தணும், அவங்க தாத்தா மாதிரி ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டு போயிடுவா. ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயின் போய் அழுதுட்டு இருப்பா. அப்புறம் 3 நாள் கழிச்சு ஹீரோ வந்து தன்னோட கெரியரே தூக்கி போட்டு அந்த பொண்ணுக்காக மாறணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எதுக்கு நீ இருக்க, இங்க உனக்கு என்ன வேல்யூ இருக்கு, நீ லண்டன் வந்தா உனக்கு நல்லா இருக்கும் அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ விசா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க கிளம்புறதுக்கு மறுநாள் போகும்போது ஹீரோக்கு அடிக்கடிக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி கேர் ஆகும், அங்கங்க உட்காருவான், வாமிட் வரும், பிளட் வாமிட் எடுப்பான். அது அவனுக்கு தெரியல அது என்னன்ற. ஆனா அவனுக்கு தெரியும், ஆல்ரெடி போய் ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பான், கேன்சருக்கான எல்லா டெஸ்ட்டுமே போய் கொடுத்துட்டு வந்திருப்பான். பிளட் டெஸ்ட் ஃபுல்லா கொடுத்துருப்பான். அந்த டெஸ்ட் அவனுக்கு இன்னும் வந்திருக்காரு. பட் இவனுக்கே தெரியலையே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் கூட மறுநாள் வந்து அவன் லண்டனுக்கு போறான்.
போறதுக்கு முன்னாடி இவன் சொல்லுவான், நீ போய் கிளம்பி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணு, எல்லாமே பேக் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி வந்துருவான் ஹீரோவும். ஸோ இவங்க 2 பேர் ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ பாஸ்போர்ட் செக்இன் பண்ணுவாங்களே, அப்போ வந்து இவனுக்கு ஒரு முன்னாடி ஒரு கால் வரும். என்ன கால் வரும்னா, டாக்டர் கால் பண்ணுவாரு, உங்களுக்கு வந்து கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருக்கு உங்களோட கேன்சரு. ஸோ இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான், இது 2nd ஸ்டேஜ்ல 3rd ஸ்டேஜ் போகுது, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவன் யோசிப்பான் என்னன்னா, இவன் அந்த கேன்சரை வச்சுட்டு அந்த பொண்ணு கூட போய் அங்க என்ன வாழ முடியும், அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் தர முடியாது, நமக்கு என்ன வேணா ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவான், அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க, ஒரு காவியம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் ஃபீல் பண்ணிட்டே என்ன பண்ணுவான், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இவ போய் அதுக்குள்ள டிக்கெட் விசாலாம் போய் செக் பண்ணிட்டு உள்ள செக்இன் ஆகுறதுக்குள்ள அங்க இருந்து ஹீரோ கிளம்பிட்டா. ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து எப்படியோ ஃப்ளைட் ஏறி அழுதுகிட்டே வந்துருவாள் லண்டனுக்கு. வந்துட்டு அவளால முடியவே முடியாது, இவன் கூட இருந்த ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இவளோட மைண்ட்ல போயிட்டே இருக்கும். இவன் வந்து அந்த தருணத்தை யோசிச்சுட்டே வந்து லைக் என்ன எப்படி அப்படின்னு ஒரு நாளே யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஒரு பையனை டேட் பண்ணான் இல்லையா அந்த ஊர்ல, யூரோப் கண்ட்ரியில. அந்த பையனுக்கு இவளுக்கு ஒரு கல்யாணம் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் வந்து ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெட்டிங்க்கு வந்து இன்விடேஷன்லாம் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வந்து இவங்க வருவாங்க அவங்க வராங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோவே நினைச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஹீரோ என்ன ஆனா ஏதானான்றதை காட்டவே மாட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அவளை லவ் பண்ணும்போது ஒரு இடம் சொல்லுவான், வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பாரம்பரிய முறைப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும். அவங்க ஒரு நடனம் ஆடுவாங்க, அங்க ஒரு சூப்பரா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த இடத்துக்கு ஃபைனலா நான் கண்டிப்பா ஒரு நாள் போவேன். எங்க தாத்தா போய் அந்த இடத்துல போய் நடக்கிற அந்த பழமை விஷயங்களை பத்தி எழுதியிருக்காரு, அந்த இடத்துக்கு போவோம், அந்த இடத்த நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான். அது அவளோட மைண்ட்ல இருக்கும். கரெக்டா வந்து என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்ல நான் கண்டிப்பா எனக்கு என்னோட ஒரு கடைசி கட்டோன்றப்ப நான் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா போய் நிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ இவன் வந்து இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அவன் வருவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவளா காத்துட்டு இருப்பா, கண்டிப்பா வருவான்ல அப்படின்னு. இப்போ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இவ வந்து அவனுக்கு இன்விடேஷனும் அனுப்பியிருப்பான், வரமாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஐ மீன் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஹீரோ வருவானா அவளோட 1 இயர்க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு அந்த காதலோட இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ என்ன ஆனான்னு தெரியாது. அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்லாம் வருவான், ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸோட உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பா, இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்ல என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் அவன், எனக்கு என்னால வர முடியாது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அழுவும் போது, அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறாளே டேட் பண்ண பையன், அவன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவன் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டோ சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இதை வச்சுட்டு அவன் கூட வந்தா உன்னோட கெரியரும் போயிடும் அப்படின்றதுக்காக தான் அவன் பாதியில ஏர்போர்ட்டை விட்டு போனா. அவன் இப்ப எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னப்போ ஹீரோயின் உட்காந்து ஒரு மாதிரி அழுது அவனை யோசிப்பாங்க பாருங்க. அந்த டைம் அவங்க அவனை எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்னு காமிப்பாங்க. உடனே அந்த கல்யாணத்தை விட்டுட்டு அங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி அவங்க போவாங்க. எங்க போவாங்கன்னு காட்ட மாட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுவாங்க, அங்க ஹீரோ இருக்க மாட்டான். அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஃபிளைட் பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இந்த கடல் கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா அவன் எந்த கண்ட்ரில இருக்கான்றத அவங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இவன் ஒரு இடம் சொன்னால கண்டிப்பா அந்த இடத்துல இந்த டைம் தான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சி அந்த வெனிசுலா இடத்துக்கு போய் நிப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும், ஹீரோயின் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது ஏன்னா வந்து ஒரு மேப் காட்டுவான். இந்த மேப் தான் வந்து இந்த படத்தோட ஒரு மெயின் கேரக்டர். இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்ணணும், இங்கெல்லாம் போகணும், இந்த டைம்ல நான் இங்க போகணும் அப்படின்ற மாதிரி சூப்பரா காட்டியிருப்பான். ஸோ அதனாலதான் இந்த படத்தோட டைட்டில் த மேப் லீட்ஸ்னு வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க அதை ஞாபகப்படுத்தி அந்த வெனிசுலாக்கு போவாங்க. போனா அந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பையன் அப்படியே நின்றுட்டு அப்படியே கிளாப் தட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்படியே கிட்ட அந்த பையன் கிட்ட போவாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோ. நான் கூட என்ன நினைச்சேன்னா படத்துல ஹீரோ இறந்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவன் எங்க இருக்கான் அப்படின்றது கூட தெரியலன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஹீரோ அவங்க இருப்பான். ஹீரோயின் பார்த்ததுமே ஹக் பண்ணி ரொம்ப அழுவாங்க. ஸோ இதுல என்ன அப்படி தெரியுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்தா அதை எந்த தயக்கத்துக்கும் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல சூப்பரா அழகா காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.